நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் மீண்டும் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார். பெண் என்னும் பேரன்பு. எங்கோ யாரோ இருவருக்கு மகளாக பிறந்தாள். எனக்கு மனைவியாக வந்த பின்பு அவளுக்கென்று இருந்த ஆசைகளை கனவுகளை மறந்துவிட்டாள். இப்போது நான் அழுதால் அழுகிறாள், நான் சிரித்தால் சிரிக்கிறாள், நான் துடித்தால் துடிக்கிறாள். எனக்காகவே வாழ்கிறாள். ருசியாக உணவு சமைத்து தருகிறாள். இரகசியமாக காதல் செய்கிறாள். காலையில் நான் எழும்புவதற்கு முன்பு அவள் எழுந்து விடுகிறாள். இரவில் வீடு வருவதற்கு தாமதமானால் அவள் நான் வரும் வரை தூங்காமல் விழித்திருக்கிறாள். மாதவிடாய் வலி அவளை கொல்லும் போதும் சிரித்துக்கொண்டே என் ஆடைகளை துவைக்கிறாள். வீட்டை சுத்தம் செய்கிறாள். அன்பாக பேசுகிறாள். அனைத்து தேவைகளையும் சளைக்காமல் செய்கிறாள். சில இரவுகளில் கட்டிலில் கலந்து இனிப்பாக இன்பம் தருகிறாள். ஒரு நாள் கர்ப்பமாகிவிட்டேன் என காதுக்குள் சொல்லி மார்பில் சாய்ந்தாள். பக்குவமாக குழந்தை போல பார்த்து கொண்டேன். பிரசவ வலியில் அவள் துடிக்க அவசரமாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றேன். ஒரு தாதி பெண் என்னையும் உள்ளே வர சொன்னாள். இப்போது அவள் அருகில் நான். கத்தினாள், கதறினாள், ஏதேதோ செய்தாள். வலியால் அவள் துடிப்பதை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை. அழவேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் நான் என்னை அறியாமல் கண்ணீர் வருகிறது. இந்த அன்புக்கு என்ன பெயர் என்று எனக்கு தெரியவில்லை. குழந்தை வெளியில் வரும்போது அவள் அடைந்த வலியை எந்த கவிஞராலும் கூட கவிதையில் சொல்லிவிட முடியாது. குழந்தையில் பாதி வெளியில் வந்திருக்கையில் வலி தாங்க முடியாமல் கைகள் இரண்டையும் ஏந்தி அழுதாள். எவ்வளவு வலி இருந்தால் அவள் கையேந்தி அழுதிருப்பாள் என்று நினைக்கும்போது நான் துடிதுடித்து அவளை இறுக அணைத்து கொண்டேன். ஒரு பெரிய சப்தமிட்டு மயங்கி சாய்ந்தாள். ஒரு சில நிமிடங்களில் குழந்தையை கையில் கொடுத்தார்கள். நான் அவள் நெற்றியில் முத்தம் வைத்து இறுக அணைத்து கொண்டேன். அவள் அனுபவித்த வலி என்பது நிச்சயமாக மரணத்தின் ஒத்திகை என்று உணர்ந்தேன். மரியாதை செய்யுங்கள் இறைவிகளுக்கு. நான் நேசிக்கும் மனைவிக்காகவும் இந்த உலகில் வாழும் பெண்களுக்காகவும் இந்த வரிகளை சமர்ப்பிக்கிறேன். நன்றிகள் கோடி பெண்களே. மனமான அனைத்து ஆண்களும் மனமாகப் போகும் ஆண்களுக்கும் அனைவருக்கும் நினைவில் வரும் என்று நினைக்கிறேன். பெண்ணை போற்றுவோம், தாய்மை மதிப்போம். பெண் என்பவள் வறண்டு மயானமாகாமல் காப்பாற்றிக் கொள்வோம். படித்ததில் பிடித்தது. நன்றி, வணக்கம்.